அப்படிலாம் எதுவுமே கிடையாது கபிலன். தயவு செஞ்சு என்ன ஒரு வாட்டி பேச விடுங்க. நான் பண்ணதெல்லாம் தப்புதான். பாருங்க, உங்க சரி தப்பெல்லாம் எதுவும் எனக்கு தேவையில்ல. இனிமே நீங்க என் கூட பேச வேண்டாம். கேவலம் உங்க பொண்ணு உங்க கூட இருக்கணுங்கிற அற்பத்தனமான ஆசைக்காக எவ்வளவுலாம் தொந்தரவு கொடுத்திருக்கீங்க. உங்க வீட்டு ஆளுங்களா என்ன எவ்வளவு அவமானப்படுத்திருப்பாங்க. வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொல்லி சொல்லி காமிச்சிருக்காங்க. ஐயோ, அதெல்லாம் எதுக்காக நான் சகிச்சிட்டு இருந்தேன் சொல்லுங்க? எதுக்கு நான் சகிச்சிட்டு இருக்கணும்? புனிதாவுக்காகத்தான். இல்ல, உங்களுக்காக. என் அம்மாவை நினைவு தெரிஞ்சு நான் இழந்திருக்கேன். புனிதா மேல நீங்க வச்சிருக்க பாசத்தை என் அம்மா என் மேல வச்சிருந்ததா நான் உணர்ந்திருக்கேன். அதனாலதான் நீங்க எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் ஏன் என் தங்கச்சி வாழ்க்கையை திட்டம் போட்டு கெடுத்திருக்கீங்க. ஏன் நானும் புனிதாவும் சேர்ந்து வாழ்ந்துடக்கூடாது தூக்க மாத்திரை எல்லாம் கொடுத்திருக்கீங்க. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ஒரு கல்லு மாதிரி இங்க இருந்ததுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? கபிலன், ப்ளீஸ் கபிலன், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எனக்கு அம்மா பாசம்னா என்னன்னு தெரியும். அதனாலதான் நீங்க கொட்ட இதுவும் என் குடும்பம் தான் நினைச்சு நான் குனிஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா நீங்க கபிலா, கொஞ்சம் நிதானமா பேசு. முடியாதுப்பா. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுப்பா. வயசுக்கு வந்த பொண்ணையும் வயசான உங்களையும் வச்சுக்கிட்டு நான் தனியா எவ்வளவு தவிச்சிருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா? இதெல்லாம் அவங்க நினைச்சு பார்த்திருப்பாங்களாப்பா? நான் இருந்தா அதை பார்த்து மயங்கிறவங்க இவங்க நினைச்சிருக்காங்க. அதனாலதான் இப்படி ஒரு பையன் அவங்களால சொல்ல முடியுது. கபிலன், அம்மாவை எதுவும் சொல்லாதீங்க. நீங்க பேசாதீங்க புனிதா. எதுவும் பேசாதீங்க. தப்பே பண்ண மாட்டீங்கன்னு நான் சொன்னேன்னு அப்ப கூட உங்களுக்கு உறுத்தலையா? தப்புதான் கபிலன். நான் உங்ககிட்ட நடந்ததை சொல்லிருக்கணும் தான். புனிதா, நீ அமைதியா இருக்கண்ணு. என் பொண்ணு மேல எந்த தப்புமே இல்ல. நான் தான் புனிதா கிட்ட உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம்னு சொன்னேன். நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க உங்க பொண்ணோட நிம்மதியா இருக்கிறதுக்காக என் குடும்பத்தை நான் தனியா விட்டுட்டு இங்க வந்து பைத்தியக்கார மாதிரி இருந்திருக்கீங்க. உங்க காசு பணம் திமிர வச்சு எதை வேணாலும் சாதிச்சிடலாம்னு நினைச்சிருக்கீங்க, அப்படித்தானே? சும்மாவா சொன்னாங்க? இதே புனிதாவோட பெத்த அம்மாவா இருந்திருந்தா இப்படி உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு ஷோகேஸ் பொம்மை மாதிரி பாத்துட்டு இருப்பீங்களா? என் கூட வாழ அனுப்பியிருப்பீங்க. நிறுத்துங்க கபிலன், போதும் நிறுத்துங்க. என்ன வேணாலும் பேசுங்க. நான் பண்ண தப்புக்கு நீங்க என்ன எது சொன்னாலும் நான் கேட்டுப்பேன். ஆனா என் அம்மாவை இன்னொரு வாட்டி அப்படி சொன்னீங்க. என்ன உண்மையை சொன்னா கோவம் வருதா? எனக்கும் உண்மை தெரியும் போது அதே கோவம் தான் வந்துச்சு. கபிலன், இதுக்கு மேல அம்மாவை பத்தி நீங்க எதுவும் சொல்ல வேணாம். நான் சொல்லுவேன். என்ன உங்க அம்மா சொல்லும்போது வருத்தமா இருக்கா? 4 பேர் முன்னாடி விட்டு கொடுத்து பேசாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். என்ன விட்டு கொடுத்துட்டீங்க புனிதா. என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. இதுக்கு மேல இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. நான் கடைசியா சொல்றேன், என் மனைவியா என்னோட என் வீட்டுக்கு வராந்தா என் கூட இப்பவே கிளம்பி வாங்க. இல்ல கடைசி வரைக்கும் ஒரு பொய்யான அம்மாவுக்கு பொண்ணா அவங்க கூட இருந்துக்கோங்க. That's your limit. இன்னொரு வார்த்தை இப்படி பேசுனீங்க அப்புறம் இங்க நடக்கிறதே வேற. புனிதா, நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. மாப்பிள்ள, நான் சொல்றத கேளுங்க. தப்பு எல்லாமே என் மேலதான். என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல இந்த மாதிரி எதுவுமே நடக்காது. திரும்ப திரும்ப நான் கெஞ்சி கேக்குறேன், என்ன மன்னிச்சுக்கோங்க. நான் ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், புனிதாவை மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. இப்போ கூட உங்க அம்மா
என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கல்ல? ஏன்னா அம்மா மாதிரி இருக்கிறவங்களால தன்னோட சுயநலத்தை மட்டும்தான் யோசிக்க முடியும். போது நிறுத்துங்க. என் அம்மா எப்படின்னு நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்காதீங்க. அவங்க பண்ணது தப்புதான். அதுக்காக என் அம்மாவை தப்பா பேசாதீங்க. இது பாருங்க, என்னால எங்க அம்மா விட்டு வர முடியாது. நான் இங்கதான் இருப்பேன். மரியாதை இல்லாத வீட்லயும் தன்னோட சுகதுக்கத்துக்காக அடுத்தவங்களோட வாழ்க்கையை சதைக்க நினைக்கிற இந்த குடும்பத்துக்குள்ளயும் என்னால வாழ முடியாது. மாப்ள குட் பை. தம்பி நில்லுப்பா. என் பொண்ணு மரகதம் பண்ணது தப்புதான். அதுக்காக புனிதாவுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. மாப்பிள, உங்களுக்கு கோபம் தீரணும்னா என்ன 4 அடி கூட அடிச்சுக்குங்க. வயசுல சின்னவரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியல. நான் தூக்கி வளர்த்த பொண்ணு மாப்பிள. அது வாழ்க்கை வருங்காலத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து முடிவெடுக்க ஆத்திரப்படாதீங்க மாப்பிள. மாமா ப்ளீஸ் மாமா, போகாதீங்க மாமா, புரிஞ்சுக்கணும் மாமா. உங்க அக்கா அவங்க பிறந்த நாளைக்கு எனக்கு கொடுத்த gift நல்லா இருக்குல்ல? மாப்பிள, இத காலத்துக்கு நான் மறக்க மாட்டேன். மறந்து கூட இனிமே இந்த வீட்டு பக்கம் வர மாட்டேன். ஐயோ மாப்பிள, மாப்பிள அப்படிலாம் பேசாதீங்க. வா. புனிதா அக்கா, புனிதா அக்கா. புனிதா, எது நடக்க கூடாதுன்னு நான் பயந்துட்டு இருந்தனோ அது இன்னைக்கு கண்ணு முன்னாடி நடந்துச்சு. மாப்பிள்ளை கிட்ட உன் பேரை கெடுத்துக்காத. திரும்ப அவர்கிட்ட நல்ல பேரை வாங்குறது கஷ்டம்னு உங்ககிட்ட படிச்சு சொன்ன கேட்டியா? தாய் பாசம் எல்லாம் வெறி. புனிதா உனக்கு தாங்கிற வெறி உன் கண்ணை மறைச்சிருச்சு. இல்லைங்க. மாமா, நீ வாழ்ந்து இருறா. நீ வாழ்ந்து முடிச்சிட்ட. ஆனா வாழ வேண்டிய பொண்ணு அவளை எங்க கொண்டு நிப்பாட்டுக்கு பாத்தியா? அது புரியுதா இல்லையா உனக்கு? மாப்பிள, நீங்களே சொல்றீங்கல்ல ஏதோ பாசத்துல தெரியாம செஞ்சுட்டான்னு. அப்புறம் மத்தவங்கள மாதிரி நீங்க அவளை போட்டு வறுத்து எடுத்தா எப்படி மாப்பிள? வாங்க சார் வாங்க. நீ என்ன வக்காலத்தா? உன் தங்கச்ச வேற எப்படி நடத்தும்னு நினைக்கிற? தங்க தாம்பளத்துல வச்சு தாங்க வா. அப்படிதானே நானும் என் பொண்ணு உன் தங்கச்ச தங்க தாம்பளத்துல வச்சு தாங்குறோம். என் பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தல? இதுவே உன் பொண்ணுக்கு நடந்துருந்தா நீ இப்படிதான் அமைதியா பாத்துக்கிட்டு இருப்பியா? அண்ணே, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என் பொண்ணுக்கு இதான் நடந்தது, என் பிள்ளைக்கு இதான் நடந்திருக்கு. எங்க கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லைண்ணே.